நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஃபேமிலி என்டர்டைனர் மூவி தாங்க. இந்த படம் 2026 பொங்கலுக்கு தெலுங்குல பெரிய பிளாக் பஸ்டர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்க முரட்டுத்தனமா ஓடிட்டு இருக்குங்க. பகவந்த் கேசரி அதுக்கப்புறம் போன வருஷம் ரிலீஸ் ஆன சங்கராந்தி வஸ்து நாம் இந்த மூவிஸ் எல்லாம் டைரக்ட் பண்ண அனில் ரவி புடி தாங்க இந்த படத்தோட டைரக்டர். படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோ தாங்க காட்டுறாங்க. இவர் பேரு சங்கர் வரப்பிரசாத், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருக்காரு. இப்ப இவரும் 4 பேரை கொண்ட இவரோட டீமும் ஹோம் மினிஸ்டருக்கு செக்யூரிட்டியா இருக்காங்க. மினிஸ்டருக்கு செக்யூரிட்டி மட்டும் இல்லங்க, ஹீரோ அவரோட குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. ஹீரோ மினிஸ்டர் அவ்வளவு சேஃபா பாத்துக்கிறதால மினிஸ்டரும் ஹீரோ கூட நல்ல பாண்டிங்கா இருக்காரு. இப்ப கூட ஒரு கூலிப்பட மினிஸ்டர் மீட்டிங் போற வழியில அவரை அட்டாக் பண்ண ஹீரோ தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி மினிஸ்டரா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அவ்வளவுதான், ஹீரோ யாருன்னு காட்டிட்டாங்க. ஓப்பனிங் ஃபைட் முடிஞ்சது. அடுத்து மாசான ஓப்பனிங் சாங் தான். மினிஸ்டரோட பர்த்டே பார்ட்டில ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஹீரோ ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காரு. ஆனா மினிஸ்டர் ஒரு ஒய்ஃப் குழந்தைங்கன்னா ஒரு குடும்பத்தோட ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்தோன்னா நல்லா ஆடிட்டு இருந்தவரு திடீர்னு அப்படியே அப்செட் ஆகி உட்கார்ந்துடுறாரு. மினிஸ்டர் என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு சோகமாயிட்டேன்னு கேட்க ஹீரோ என் பொண்டாட்டி பிள்ளைங்க என்னை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரா. அப்பதான் மினிஸ்டருக்கு முதல்ல ஹீரோவுக்கு கல்யாணம் ஆன மேட்டரே தெரிய வருது. ஹீரோ இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆபீசர் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க. அவரும் ஹீரோ மேல ரொம்ப அக்கறையா இருப்பாரு. அதனால ஹீரோவுக்கு கல்யாண வயசை தாண்டி இன்னும் கல்யாணம் ஆகாததால அந்த ஆபீசர் ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு அமையறதுக்கு அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஹீரோவையும் அழைச்சிட்டு போவாரு. இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்டர் ஆகும் போதே ஒரு இளையராஜா சாங் கேட்க ஹீரோவுக்கு பயங்கர பாசிட்டிவா ஃபீல் ஆகுது. அப்பதாங்க ஹீரோயினோட இன்ட்ரோ. இவங்களோட பேரு ரேகா. அம்பானி மாதிரி மிகப்பெரிய பணக்காரரான ஜிவிஆரோட ஒரே பொண்ணு. ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்காளேன்னு அவங்கள பார்த்து ரசிச்சுட்டு இருக்க கடைசியில பார்த்தா அவர் வந்திருக்கிறதே ஹீரோயினோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தாங்க. அப்படி இருந்தும் ஹீரோவுக்கு அவங்க மேல பயங்கர கிரஷ் ஆயிடுது. ஆனா ஹீரோயின் அவங்களோட என்கேஜ்மெண்ட்லயே ரொம்ப சோகமா இருக்காங்களா. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு மாப்பிள்ளையே சுத்தமா பிடிக்கல. அப்பா ரொம்ப கம்பல் பண்ணியிருந்ததால அவருக்காக தான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் நண்பன் படத்துல வர ராகேஷ் கேரக்டர் மாதிரி இருக்கானா. அதனால ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம என்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி அவன் மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. இதனால என்கேஜ்மெண்ட்டே நின்னுடுதுங்க. சரி, இங்கதான் 2 பேரும் யதார்த்தமா மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து ஹீரோ கன்னியாகுமரியில ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. அங்கேயும் அவங்க வந்திருக்காங்க. சரி, ஆந்திரால யதார்த்தமா மீட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டிலயும் யதார்த்தமா மீட் பண்ணிட்டாங்க. ஏதோ 2 தடவை யதார்த்தமா மீட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து 3வது தடவை கேரளால ஒரு கல்யாணத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க வேலைக்கு போறாங்களோ இல்லையோ ஸ்டேட் டு ஸ்டேட் கல்யாணத்துக்கு மட்டும் போறாங்க போல. இப்படி பல தடவை யூனிவர்சிட்டியா அவங்கள ஒண்ணு சேர்க்கறதால ஃபைனலா ஹீரோயினே வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கிறதால அவரும் ஓகே சொல்லிடுறாருங்க. ஆனா ஹீரோ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதால அப்பா முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரா. ஆனா ஹீரோயின் எனக்கு அந்த பணக்கார வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்னதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு 2 குழந்தைங்களோட ஹாப்பியா தாங்க இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க கல்யாணம் ஆகி 3 வருஷம் கழிச்சு ஹீரோயினோட அப்பா இவங்களை பாக்குறதுக்காக வராரு. ஏதோ கோவத்துல பேசிட்டேன், பொண்ணு ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் இங்கேயே நான் நல்லா தான் இருக்கேன், அதனால நான் வரலன்னு சொல்லிடுறாங்க. என் பொண்ணு ரொம்ப டேலண்டான பொண்ணுப்பா, ஆனா இப்படி 4 செவத்துக்குள்ள முடங்கி கிடக்கா அப்படின்னு மாமனார் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு போக அப்பதான் ஹீரோ ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கிறாரு. நமக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவளுக்கு நம்ம எதுவும் பண்ணலனா எப்படி அப்படின்னு ஹீரோ அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்துடுறாப்ல. பொண்ணும் மாப்பிளையும் வந்தோன்னா அங்க வீட்டுல ஹீரோவுக்கு ஒரே ராஜ மரியாதையா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினும் இவரும் சேர்ந்துதான் ஜிவிஆரோட கம்பெனியை ஃபுல்லா பாத்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க மாமனார் ஒரு நாள் ஹீரோ கிட்ட வந்து ஆபீஸ் ஒர்க்கை என் பொண்ணு பாத்துக்கிட்டும் நீங்க வீட்டை பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. சரி, வீட்டுல என்னத்த வேலை இருக்க போதுன்னு பார்த்தா ஜாமா வாங்குறது, கணக்கு பாக்குறது, கெஸ்ட் வந்தா டீ காஃபி குடுக்கறதுன்னு மாப்பிளைய ஒரு வேலைக்கார மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவை அவரோட பசங்க கிட்டே நெருங்க விட மாட்டாரு. சரி, இதை பத்தி ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசலாம்னு பார்த்தா ஜிவிஆர் அவங்கள ஆபீஸ் பிசினஸ் மீட்டிங்னு ஹீரோ கிட்ட பேச டைம் இல்லாத அளவுக்கு பிஸியா வச்சிருக்காப்ல. இதனால இவங்க 2 பேரோட குடும்ப வாழ்க்கைக்குள்ள பெரிய கேப் விழுந்துடுதா. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம ஹீரோயின் கிட்ட வா நம்ம வீட்டுக்கே திரும்ப போயிடலாம்னு கூப்பிட அதுல அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிடுது. சொல்ல போனா ஹீரோயினே அவங்களோட வீட்டுக்கு வரலன்னு தான் சொன்னாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்ல ரொம்ப மூழ்கி போயிட்டதால அந்த பொறுப்புல இருந்து வெளில வர முடியாத மாதிரி நிலைமை ஆயிடுது. கடைசியில ஹீரோ வாண்டடா ஹீரோயின் இங்க அழைச்சிட்டு வந்தது இப்ப அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சுங்க. இப்படி இவங்க 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க ஜிவிஆர் அதை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம குறுக்க புந்து வந்திருக்க கெஸ்ட்டுக்கு டீ காஃபி கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அதுல ஹீரோக்கு வெறியாகி எல்லாரும் முன்னாடியும் மாமனார செவுல்லே ஒண்ணு விட்டுறாரு. அதுல ஹீரோயின் இவரை சுத்தமா வெறுத்து போயிடுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அப்பாவும் பொண்ணும் இவரை மதிக்கவே மாட்டாங்க. சரி, வீடு ஆபீஸ்னு எல்லா இடத்துக்கும் அலைஞ்சி அவங்கள சமாதானப்படுத்த பார்த்தா அவங்க நீ அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அடிச்சல்ல, அதனால எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடி, அவன் சரியான விஷம்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஹீரோயின் பதிலுக்கு நீ அவர் சோத்தையை தின்னுட்டு நீ நன்றி இல்லாம பேசுறியான்னு கேட்க ஹீரோ கடுப்பாகி ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் அவங்க செவுல்லே ஒண்ணு விட்டுறாரு. உடனே ஜிவிஆர் கோவத்துல வந்து ஹீரோட சட்டையை பிடிக்க அவருக்கு திரும்ப ஒரு தடவை அற விழுந்துடுது. பொண்டாட்டி மாமனார் 2 பேரையும் அரைஞ்சிட்டாரா, அவ்வளவுதான் சோலி முடிஞ்சது. உடனே டிவோர்ஸ்
டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. ஹீரோவும் ஈகோல உடனே சைன் போட்டு கொடுத்துடுறாரு. அது மட்டும் இல்லாம ஜிவிஆர் ஃபேமிலி அவங்களோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோக்கு ரொம்ப கோவம் வரும். அவரால் பசங்களை பாத்துக்க முடியாது, அவருக்கு ஆங்கர் இஷ்யூ இருக்குன்னு சொல்லி பசங்களை பார்க்கவே விடாம பண்ணிட்டாங்க. குழந்தையா இருக்கப்ப பார்த்தது இப்ப 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அப்பாவுக்கும் பசங்களுக்கும் அவங்களோட முகமே ஞாபகம் இருக்காது. இவர் அவங்களோட பசங்களை பார்க்க கூடாதுன்னு தான் ஹீரோயின் அவங்களோட போட்டோ கூட சோசியல் மீடியால போடுறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல பசங்கள்ட்ட ஹீரோவை பத்தி ரொம்ப மோசமா தான் சொல்லி வளர்த்திருக்காங்க. அதனால அப்பாங்கிற பேரை கேட்டாலே பசங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னதான் பொண்டாட்டி கூட சண்டையா இருந்தாலும் பசங்களை பார்க்காம இருக்க முடியாது இல்ல. சரின்னு பசங்களை பார்க்க வீட்டுக்கு போனா வாசல்ல செக்யூரிட்டியை துரத்தி விட்டுருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் டைட்டான செக்யூரிட்டியோட போயிட்டு வரதால அங்கேயும் பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆனா இப்ப அவங்க வெளியூர்ல வேற ஒரு பெரிய ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு வாரம் லீவ் கொடுத்தீங்கன்னா பசங்களை பார்த்துட்டு வந்துருவேன்னு சொல்ல மினிஸ்டர் உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு பர்மிஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. நேரா பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கே வந்தவர் மினிஸ்டரோட லெட்டரை காட்டி அங்க பிடி சாரா ஜாயின் பண்றாரு. இதுக்கு கூட அவர் டீமையா அவர் கூட வேலைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா வந்த அன்னைக்கே அங்க ஒரு சம்பவம் ஆயிடுதுங்க. பசங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாம ஸ்கூல்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்க அப்ப தெரியாம கையில ப்ராஜெக்ட தூக்கிட்டு போயிட்டு இருந்த ஒரு பொண்ணு இடிச்சிடுறாரு. அதுல அந்த ப்ராஜெக்ட் கீழே விழுந்து ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுதுங்க. இப்ப ஹீரோ தெரியாம இடிச்சார்ல அந்த பொண்ணு தான் ஹீரோவோட பொண்ணு. அநியாயமா என் ப்ராஜெக்ட் எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே, யாரு நீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அப்பான்னு சொன்னா எப்படி எடுத்துப்பாங்களோன்னு அவரு நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற பிடி சார்னு சொல்லிடுறாரு. அப்ப கூட அந்த பொண்ணு இவரை மதிக்காம இருங்க நான் என் அம்மாவுக்கு கால் பண்ணி உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன்னு அப்பாவை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுது. கூட இருக்கிற தம்பி வேற அவரை பார்த்துட்டு பாவமா இருக்கு விடுக்கான்னு சொல்ல நீ மூடிட்டுருன்னு அக்கா அவன் மண்டையிலே போட்டு இழுத்துட்டு போயிடுறா. மொத்தத்துல பொண்ணு அப்படியே அம்மா மாதிரி இருக்கா. ஆனா பையன் ரொம்ப சாஃப்டான பையங்க. அதனால அவனை முதல்ல வழிக்கு கொண்டு வரதுக்காக அவனுக்கு பிடிச்ச பிஸ்கட் சாக்லேட்னு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அவன் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அத பொண்ணே ஒரு நாள் பாத்துறாளா, அவ அத கிளாஸ் லீடர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. அவன் வந்து ஹீரோவை பயங்கரமா மிரட்ட ஹீரோ அவனுக்கு பீஸா பர்கர் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னு வாங்கி கொடுத்து அவனையும் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்படி ஹீரோ ஒரு பசங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்காரு. அப்ப ஒரு நாள் பார்த்தா பொண்ணு ஸ்கூல்ல ரொம்ப சோகமா அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. பையனை கூப்பிட்டு என்னாச்சு உன் அக்கா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான்னு கேட்க அவன் எங்க நாய்க்குட்டி காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு, இன்னும் திரும்ப வரவே இல்ல, அதான் அக்கா சோகமா இருக்கான்னு சொல்றான். இது ஹீரோவுக்கு கிடைச்சிருக்க சரியான சான்ஸுங்க. அதனால இதை விட்டுறக்கூடாதுன்னு நைட் ஒரு டீமோட நாய்க்குட்டியை தேடி காட்டுக்குள்ள போறாரு. ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போய் தீவிரமா தேடி பார்க்க எப்படியோ நைட்டு ஃபுல்லா காட்டை ரவுண்ட் அடிச்சு ஃபைனலா நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அது பார்த்தா மலையோட உச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஹீரோ கயிறுலாம் கட்டி ரிஸ்க் எடுத்து எப்படியோ ஒரு வழியா நாய்க்குட்டியை காப்பாத்தி கொண்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் அதை சர்ப்ரைஸா பொண்ணுகிட்ட வந்து கொடுக்க அதுல பசங்க 2 பேருக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுது, துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட 2 பேரும் தேங்க்யூ பிடி சார்னு அவர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போறது, அவங்களுக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடுறதுன்னு அவங்கள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு. ஹீரோ மட்டும் இல்லாம ஹீரோட அம்மா கூடயும் பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்களா. இதனால அவங்களோட அம்மாவை சுத்தமா மறந்துடுறாங்க. அவங்க வீடியோ கால் பண்ணா கூட நாங்க அப்புறம் பேசுறோம்னு கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால பசங்களை பத்தி ஸ்கூலுக்கு கால் பண்ணி விசாரிக்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், பிடி சார் அவங்கள ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாரு, 2 பேரும் எப்போதும் அவரு கூட தான் இருக்காங்கன்னு ஸ்கூல்ல சொல்லிடுறாங்க. அதனால அவங்களும் பசங்க ஹாப்பியா சேஃபா இருந்தா போதும்னு அதை அப்படியே விட்டுட்டு வேலையில பிஸி ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பையன் திருட்டுத்தனமா தம் அடிக்கிறத ஹீரோட பொண்ணு நிக்கி பாத்துடுறா. அவ அதை பத்தி ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையனோட அப்பா பெரிய ரவுடியா இருப்பான் போல. அதனால அன்னைக்கே அவனோட அப்பாவும் அவனோட அல்லக்கைங்களும் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. ஸ்கூல் படிக்கிற வயசுல தம் அடிச்ச பையனை அடிச்சு கண்டிக்காம அதை கம்ப்ளைண்ட் பண்ண ஹீரோட பொண்ணு அடிச்சு வார்னிங் கொடுத்துட்டு போறாங்க. இந்த மேட்ரு ஹீரோவுக்கு தெரிய வர அவரோட பொண்ணு மேலேயே கை வச்சா சும்மா இருப்பாரா. அன்னைக்கு அவனுங்க வீட்டுக்குள்ளேயே பொந்து பையனோட அப்பாவை போட்டு பொலன்னு பொலந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுல பசங்களுக்கு ஹீரோ மேல இன்னும் ரெஸ்பெக்ட் அதிகமாயிடுதுங்க. அப்பான்னு ஒருத்தர் இருந்தா இப்படிதான் ஆசையா பாசமா பாதுகாப்பானவரா இருக்கணும்னு பசங்களே உள்ளுக்குள்ள பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஹீரோ கிட்டே டைரக்டா சொல்ல அவருக்கு அதை கேட்டு பயங்கர எமோஷனல் ஆயிடுதுங்க. ஆனா அதை வெளியில பசங்கள்ட்ட காட்டிக்கல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நீங்களும் என் அம்மாவும் சேர்ந்தா பர்ஃபெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்னு பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்ல இவருக்கு அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. இப்படி அப்பாவும் பசங்களும் ரொம்ப நெருக்கமாயிட்டு இருந்தா ஒரு நாள் ஹீரோயின் அவங்க பசங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி அவங்களும் ஜிவிஆரும் கிளம்பி ஸ்கூலுக்கே வந்துடுறாங்க. அவ்வளவுதான் சோலி முடிஞ்சு. ஹீரோயின் அவங்க பசங்களை பிடி சார் நல்லா பாத்துக்கிறாருன்னு தெரிஞ்சு முதல்ல அவங்கள பாக்குறதுக்கு எங்க இருக்காங்கன்னு கேட்டு வர அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் நேர்ல பாத்துடுறாங்க. இவரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுதுங்க. ஓ அந்த பிடி சார் நீந்தானா, பசங்களை ஏமாத்தி உன் பக்கம் இழுத்துலான்னு பாத்தியோ, ஆனா இனிமே நீ அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு பசங்களை திரும்ப அழைச்சிட்டு போறதா சொல்லிடுறாங்க. இதுல ஜிவிஆர் வேற சும்மா இல்லாம ஹீரோவை இன்னும் வெறுப்பேத்துறாரு. இது ஸ்கூலுங்கிறதால ஈஸியா உள்ள வந்துட்ட, ஆனா எங்க வீட்டுக்குள்ள அப்படி வர முடியாது, அப்படி உன்னோட பசங்களை பார்க்கணும்னா கேட்டு முன்னாடி வந்து கெஞ்சிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான் பசங்களை திரும்ப வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நாள் ஜிவிஆர் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கூலிப்படை அவங்க காரை பிளாக் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கூலிப்படையோட லீடர் வேற
கார்ல உட்காந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களால கூலிப்படையை சமாளிக்கவே முடியலையா. அதுல பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதனால மீதி இருக்கிறவங்க எப்படியோ அவரை காப்பாத்தி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பழச்சு வந்திருக்காருங்க. பயத்துல உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி கூப்பிட பார்த்தா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிவிஆர் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு பாதுகாப்பு கால் கேட்க அட்டாக் பண்ணவங்க பெரிய கேங் மாதிரி இருக்கிறதால போலீஸ்காரங்களே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச மினிஸ்டருக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்க அவரு அடுத்த நாளே ஒரு டீமை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. யாருன்னு பார்த்தா அது ஹீரோவும் அவரோட டீமும் தாங்க வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஐயோ இவரானு ஷாக் ஆயிடுது. உடனே மினிஸ்டருக்கு கால் பண்ணி இவரை எங்க அனுப்புனீங்கன்னு கேட்க மினிஸ்டர் ஹீரோவோட ஃப்ரெண்டுங்கிறதால இவர் தான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுலே பெஸ்டான ஆளு. அவர் இருந்தா உங்ககிட்ட ஒருத்தனும் நெருங்க மாட்டான்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கு மேல மினிஸ்டர் கிட்ட எதுவும் பேச முடியலையா. அதனால ரெண்டு பேரும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஜிவிஆர் ஹீரோவை எந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னாரோ இப்ப ஹீரோ அந்த வீட்லயே ஸ்டே பண்ணி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள வரணும்னா கெஞ்சணும்னு சொன்னார்ல. இப்ப ஹீரோ அவர்கிட்ட நீங்க வெளில போனாலும் உள்ள வந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு அவருக்கு ரிவீட் அடிக்கிறாரு. அப்பா கிட்ட இப்படி நடந்துக்கிறத பார்த்து இரிட்டேட் ஆன ஹீரோயின் அவரை திட்ட ஹீரோ ரேக்கான ஒரு சவுண்ட் போடுறாரு. அதுல ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி ஹீரோ எதுவும் பஞ்ச் டைலாக் பேச போறாருன்னு பார்த்தா அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து புடவைக்கும் பிளவுஸுக்கும் சுத்தமா மேட்ச் ஆகல. மேட்சிங்கா போடு அப்பதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோ என்னதான் பாதுகாப்புக்கு வந்திருந்தாலும் ஜிவிஆர் அவரை மதிக்காம இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காரா. அதனால ஹீரோ பதிலுக்கு அவரை அட்டாக் பண்ண கூலிப்படம் வந்துகிட்டு இருக்காங்கன்னு பயம் காட்டி அவரை போய் டைனிங் டேபிளுக்கு அடியில உட்கார வச்சிருவாரு. ஜிவிஆர் எப்பப்பெல்லாம் ஹீரோவை கடுப்பேத்துறாரோ அப்பெல்லாம் ஹீரோ அந்த மாதிரி பழி வாங்கி அதை நல்லா என்ஜாய் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நைட் ஆனா சரக்க போட்டுட்டு பொண்டாட்டிக்கு கால் பண்ணிடுவாரு. சரி போதையிலயாச்சும் பொண்டாட்டி கிட்ட தைரியமா பேசுவாருன்னு பார்த்தா அவங்கள்ட்ட வாட்ஸ்அப்ல அன்பிளாக் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதோட டோரை லைட்டா ஓபன் பண்ணி வச்சிருந்தானா நான் அப்பப்ப உன் கூட இருந்துட்டு போவேன்னு சொல்ல அதுல ஹீரோயின் பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இவரை பார்த்தா பாதுகாப்பு கொடுக்க வந்த மாதிரி தெரியலையே. வந்த வேலையை பார்க்காம பர்சனல் மேட்டரை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்கிறதால அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து மினிஸ்டர் கிட்ட ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால அவரு உடனே வீடியோ கால் வந்துடுறாருங்க. இவங்க என்னப்பா உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கேஸ்ல எதுவும் லீடு கிடைச்சதா இல்லையான்னு கேட்க ஹீரோ டக்குன்னு அப்படியே சின்சியரான ஆபீசரா மாறிடுறாரு. அட்டாக் பண்ணவங்க அரசியல்வாதியும் இல்ல பிசினஸ் ஆப்பனன்ட்டும் இல்லைன்னு சொல்றாரு. ஹீரோவும் அவர் டீமும் இங்க வரதுக்கு முன்னாடியே ஸ்பாட்டுக்கு போய் எல்லா என்கொயரியும் முடிச்சிட்டு தாங்க வந்திருக்காங்க. அரசியல்வாதிகளா இருந்தா கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. பிசினஸ் ஆப்பனண்டா இருந்தா இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. அதனால இது ஒரு காமன் மேனோட வேலையா தான் இருக்கணும். அதை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு இவர் எந்த கேப்லடா இவ்வளவு என்கொயரி பண்ணாருன்னு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. இதுக்கு மேலேயும் எங்க டீம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிடுறோம்னு சொல்ல ஜிவிஆர் என்ன பேசுறதுன்னே தெரியாம இவங்க இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு. சிசிடிவி செக் பண்ணது வச்சும் ஸ்பாட்ல கிடைச்ச கன்னை அனலைஸ் பண்ணதை வச்சும் பார்க்கும்போது கூலிப்படை யூஸ் பண்ணது போலீஸ் டிபார்ட்மெண்டோட கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ்காரங்க ஏதாவது அட்டாக்ல இருந்தோ இல்லனா வேற ஏதாவது கேஸ்ல இருந்தோ கன்னை சீஸ் பண்ணாங்கன்னா அதை சீரியல் நம்பர் போட்டு டிபார்ட்மெண்ட் லாக்கர் ரூம்ல தாங்க வச்சிருப்பாங்க. கூலிப்படை யூஸ் பண்ண கன்ஸ்ல டிபார்ட்மெண்டோட சீரியல் நம்பர் அழிஞ்சிருக்கிறத வச்சு இந்த அட்டாக் பின்னாடி ஏதோ ஒரு போலீஸ் இருக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுது. இப்பதான் அந்த கேரக்டர் யாருன்னு நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கணிச்ச மாதிரியே அது ஒரு போலீஸ் ஆபீசர் தாங்க. ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால அவர் இப்ப சஸ்பெண்ட்ல இருக்காரு. இப்ப அந்த போலீஸ் யாருன்னு ஹீரோக்கு தெரியாதா. அதனால அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா போலீஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறாரு. இந்த மீட்டிங்ல வில்லனோட ஆளு ஒரு கான்ஸ்டபிளும் வந்திருக்காங்க. ஜிவிஆர் ஃபேமிலி இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. அதனால அவங்கள புனேல இருக்கிற அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் கழிச்சிட்டு போறதா சொல்லி ஹீரோ அவங்களோட பிளான போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றாரு. ஆனா புனேல அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸே கிடையாதுங்க. இப்ப இங்க மும்பைல இருக்கிற யாராவது புனேக்கு போய் ஜிவிஆரோட கெஸ்ட் ஹவுஸை தேடுவாங்கல்ல, அப்ப அவங்கள போய் கையும் களவுமா பிடிச்சிடலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அதே நேரம் ஹீரோட அம்மா ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்றதுக்கு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறதால அவங்க ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அதனால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு டைரக்டா ஹீரோயின் கிட்டே வந்து பேசுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வரதெல்லாம் ரொம்ப சகஜம் தான் அம்மா. அதுல பொண்ணு கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லனா டிவோர்ஸ் வரையும் கூட போகலாம். ஆனா அதை உங்களுக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரணும். நானும் என் ஹஸ்பண்டும் உங்களை மாதிரி பிரச்சனை வந்தப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும். அதுல எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சது. அது மாதிரி தான் நீங்களும் உங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கணும். அதுக்குள்ள மூணாவது ஆள் உள்ள வரக்கூடாதுன்னு இன்டைரக்டா ஹீரோயினோட அப்பாவை பத்தி சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்ததை பசங்க ரெண்டு பேரும் காதுல வாங்கிடுறாங்க. உடனே ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து நீங்க தான் எங்க அப்பாவான்னு கேட்க என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டாங்க அப்படின்னு அதை கேட்டு ஹீரோ அப்படியே கண் கலங்கி போயிடுறாருங்க. எப்படியோ பசங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல என்னத்தை மறைச்சுக்கிட்டு அதனால பசங்களை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாருங்க. அதோட அம்மா எல்லாத்தையும் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு மாறிடுவாங்கன்னு பசங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை பத்தி புரிய வைக்கிறாரு. அவ்வளவுதாங்க. பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா அப்பாவும் பசங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆனா இங்க 3 பேரும் பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத ஜிவிஆர் பாத்துடுறாரா. அதனால இவங்களை இப்படியே விட்டா சரியா வராதுன்னு அந்த ஆளு விடிஞ்சோனே ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுறாரு. காலையில ஜிவிஆர் அப்புறம் வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாரும் பரபரப்பா இருக்க ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டா அவரு ஹீரோயினை பொண்ணு பார்க்க வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாரு. யாரா அந்த மாப்பிள்ளன்னு பார்த்தா இவங்களை விட மிகப்பெரிய பணக்காரரான வெங்கின்னு ஒருத்தர் ஹெலிகாப்டர்ல மாசா என்ட்ரி கொடுக்கறாரு. அவரை பார்த்தோன்னே இந்த ஆளு என்ன நம்மளை விட அழகா இருக்கான், அது மட்டும் இல்லாம நம்மளை விட பயங்கரமா என்ட்ரி கொடுக்கறான்னு அவன் மேல பயங்கரமா பொறாமையாயிடுது. வெங்கி மாசா என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாம பொண்ணு பார்க்க வந்ததுக்கே கிலோ கணக்குல ஜுவல்ஸோட வந்திருக்காரு. ஆனா இவரை பொண்ணு பார்க்க கூப்பிட்டது ஹீரோயின்கே தெரியாதா. அதனால அவங்களுக்கு அந்த மேட்டர் தெரிஞ்சோன்னு
எனக்கு ரெண்டாவது கல்யாணத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவரு நம்மளை விட பெரிய ஆள்மா, அவரு கூட சம்பந்தம் வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு அப்பா சொல்ல அப்பயும் ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்ப ஹீரோ வேற சும்மா இல்லாம என் பொண்டாட்டி இன்னும் என்னோட நினைப்பாவே இருக்கா, அதனால அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல அதை கேட்டு ஹீரோயினுக்கு பயங்கர வெறுப்பாயிடுதா. அதனால ஹீரோயின் அவருக்காகவே அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்படி ஹீரோ வாண்டடா வாய் விட்டு அவரே பிளான நாசம் பண்ணிட்டாருங்க. அதனால இப்போதைக்கு அவங்கள்ட்ட பேசி சமாதானப்படுத்த முடியாதுன்னு புரிஞ்சிடுதா. அதனால ஹீரோயின்ட்ட பேசுறதை விட்டுட்டு டைரக்டா மாப்பிள்ளை கிட்டே வந்துடுறாரு. அவர்கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது என்னோட பொண்டாட்டி, அதோட எங்களுக்கு 2 பசங்க வேற இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு வெங்கி நான் ரொம்ப மோசமானவெல்லாம் இல்லப்பா, நீ வீக்லி ஒன்ஸ் உன் பசங்களை வந்து பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கும் இது 2வது கல்யாணம் தாங்க. இருந்தாலும் ஹீரோ எவ்வளவோ பேசி பாக்குறாரு. ஆனா வெங்கிக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போயிட்டதால அவரு நான் ரேகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிக்கிறாரு. அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு 2 பேரும் சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசலாம்னு வராங்களா. அங்க பார்த்தா 2 பேரும் கிளாஸ்ல ஒரே மாதிரி சரக்கு ஊத்துறாங்க, ஒரே மாதிரி மிக்சிங் போடுறாங்க, ஒரே மாதிரி ஸ்டைல்ல அடிக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ குறை குழப்பமாக வெங்கி பார்த்தா டக்குன்னு என் குருவே நீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் இவருக்கு எப்படி சரக்கு அடிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காரு. காலேஜ் டைம்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆகி பாருக்கு வந்து எப்படி சரக்கு அடிக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்க ஹீரோ தான் அவருக்கு எவ்வளவு ஊத்தணும், எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி குடிக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. அதை பத்தி இப்ப ஹீரோக்கு எந்த ஐடியாவும் இல்லங்க. அதோட அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டதால அதுக்கு மோட்டிவேஷன் வேற கொடுத்திருக்காரு. படிப்பு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தான், ஆனா படிப்பு மட்டுமே வாழ்க்கையை டிசைட் பண்றது கிடையாது. மேட்ச்ல போல்ட் ஆயிட்டா பால குறை சொல்லாம கேமை மாத்தணும்னு ஒரே லைன்ல ஹீரோ மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு. அந்த மோட்டிவேஷன்ல தான் இப்ப வெங்கி இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிருக்காரு. இப்ப ஹீரோ தான் அந்த குருன்னு தெரிஞ்ச உடனே வெங்கி டக்குன்னு ஹீரோயினை அண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. அவ்வளவுதான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறது லேன் ஆயிடுச்சு. அதனால மாசா இன்ட்ரோ கொடுத்து கேமியோ பண்ணதுக்காக ஹீரோ கூட சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுறாரு. அப்ப கல்பிரட்ட புடிச்சிட்டதா ஹீரோக்கு அவர் டீம் கால் பண்ண ஹீரோ உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஜிவிஆர் ஃபேமிலியை ஃபார்ம் ஹவுஸ்க்கு மாத்துறதா சொல்லி போலீஸை கூப்பிட்டு வச்சு ஒரு பிளான் போட்டாங்கல்ல. அந்த பிளான் படியே வில்லனோட ஆளு கான்ஸ்டபிள் ஒருத்தன் புனேக்கு போய் ஜிவிஆரோட ஃபார்ம் ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருந்திருக்கான். பிளான் படியே கருப்பாடி சிக்கிட்டதால அப்படியே அவனை தொக்கா தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனை 4 போடு போட்டு யாரா நீங்க எதுக்காக ஜிவிஆரை கொல்ல பாக்குறீங்கன்னு கேட்க அவன் எங்க பிளான் ஜிவிஆரே இல்ல, அவங்களோட பொண்ணு ரேகாவும் அவங்க பசங்களும் தான் சொல்றான். அதை கேட்டு அங்க இருக்கிற மொத்த பேருக்கும் ஷாக் ஆயிடுது. ஜிவிஆரை கூலிப்படையை வச்சு அட்டாக் பண்ண இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தம்பி இருக்காங்க. தம்பினா அவனுக்கு அவ்வளவு உயிர். ஆனா அந்த பையன் சரியான போதை கை. அந்த போதையில ஒரு பொண்ணை ரேப் பண்ணி ரேப் கேஸ்ல மாட்டிக்கிட்டான். ஏற்கனவே இதே மாதிரி பல வேலைகளை பார்த்திருப்பான் போல. அதனால டிபார்ட்மெண்ட்ல அவனை என்கவுண்டர்ல போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அது அவனோட இன்ஸ்பெக்டர் அண்ணங்காரனுக்கு தெரிய வர அன்னைக்கு அவன் கூட இருக்கிற கான்ஸ்டபிள் வச்சு ஸ்கெட்ச் போட்டவன் தம்பியை என்கவுண்டர்ல போடுறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்க வழியிலேயே இன்ஸ்பெக்டர் தம்பி கூட அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் கொண்டுட்டு தம்பி அங்க இருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுறான். ஆனா வழியிலேயே வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னுடுதா. அதனால அப்ப ஒரு கார்ல நான் போலீஸ் ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு கார்ல ஏறிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க பசங்களும் தாங்க அந்த கார்ல இருக்காங்க. இன்ஸ்பெக்டரோட தம்பி ஒரு ரேப் கேஸ்ல மாட்டி இருக்கிறதா கார்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ல பார்க்க ஹீரோயின் அப்படியே நைஸா அவங்களோட பாடி கார்ட்ஸ்க்கு லைவ் லொகேஷன் அனுப்பிவிட்டு எமர்ஜென்சின்னு மெசேஜ் போட்டுறாங்க. அவ்வளவுதான் வழியிலேயே ஹீரோயினோட ஆளுங்க இவங்களோட காரை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. கன் பாயிண்ட்ல உட்கார வச்சவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க அவங்க ஏற்கனவே போட்ட பிளான் படி தம்பியை தூக்கிட்டு போய் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரங்களை கொண்டு ரேபிஸ்ட காப்பாத்தின வேலைக்காக அந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இப்படி ஹீரோயினால 2 பேரோட வாழ்க்கையை நாசமாயிட்டதால அவன் ஹீரோயினையும் அவ பசங்களையும் கொண்டு பழி தீர்த்துக்கணும்னு முடிவு பண்றான். அதான் ஜெயில இருந்து வெளில வந்தோடனே கூலிப்படையை ரெடி பண்ணி ஒரு பிளான போட்டிருக்கான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து ஜிவிஆர் மட்டும் வந்திருக்காரு. ஹீரோயினை கொல்ல முடியாம போயிடுது. கான்ஸ்டபிள் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா அந்த இன்ஸ்பெக்டர் எங்க இருக்கான்னு கேட்க இப்ப ரேகாவை கொல்றதுக்கு கூலிப்படையை அழைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறதா சொல்றான். வில்லன் கேங்கோட அங்கதான் வந்துட்டு இருக்கான்னு உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்ல பார்த்தா பேசிட்டு இருக்கும் போதே அவன் அங்க என்ட்ரி கொடுத்துறான். அதோட மொத்த குடும்பத்தையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறான். குடும்பமே சிக்கிட்டதால எல்லாரையும் ஷூட் பண்ணி கொல்ல பார்க்க அப்ப ஹீரோ கரெக்டா அங்க மாசா கார்ல என்ட்ரி கொடுக்கறாரு. ஒரே ஆள் 100கணக்கான பேரை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காருங்க. ஹீரோயின் ஃபேமிலியை கொல்ல வந்த அத்தனை அல்ல கைங்களையும் மொத்தமா முடிச்சு விட்டுறாரு. கடைசியா இப்ப வில்ல மட்டும் தான் பாக்கி இருக்கான். ஃபைனலா ஹீரோ அவனையும் கொல்ல போக அவன் டக்குன்னு போன் எடுத்து ஒரு வீடியோவை காட்டுறான். பார்த்தா அதுல ஹீரோவோட அம்மாவை கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ அப்படியே பதறுவாருன்னு பார்த்தா அவரோட ரியாக்ஷனே மாறுது. அவனே இந்த அளவுக்கு பிளானோட வந்திருந்தா ஹீரோ பிளான் பண்ணாம இருந்திருப்பாரு. கொஞ்சம் இங்க பாரு கண்ணா அப்படின்னு அவரு ஒரு வீடியோவை காட்டுறாரு. அதுல பார்த்தா வெங்கியும் அவரோட கேங்கும் வில்லனோட ஆளுங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு ஹீரோவோட அம்மாவை காப்பாத்திடுறாங்க. அதை பார்த்துட்டு வில்லன் பயந்து போய் ஹீரோவை கொல்ல வர ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து அவனை சம்பவம் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான் வில்லன் மர்கையா. இந்த கலவரத்தால ஒரு நல்ல விஷயம் நடக்குது. ஹீரோ இந்த அளவுக்கு அவரோட உயிரை பணைய வச்சு ஹீரோயினோட ஃபேமிலியை காப்பாத்தினதால ஹீரோயின் ஓடி வந்து அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எப்படியோ பல கலவரத்துக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹீரோயின் பேக் டு ஹாப்பியான மிடில் கிளாஸ் லைஃப்க்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பசங்கன்னு எல்லாரும் ஒன்னா குடும்பமா ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜிவிஆரும் அவங்க கூட தான் இருக்காரு. மிடில் கிளாஸ் லைஃப்லாம் எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அவரே அவரோட துணியை துவச்சு அவரே காய போடுறாரு. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.